அன்புக்குரியவர்களே, தெரேசாலை தெரிந்து கொள்வோமா? தெரேசாள் தன்னுடைய இளம் வயதிலேயே இறைவனோடு ஒன்றிக்க விரும்பினார். தன்னுடைய வார்த்தைப்பாட்டு நாளிலே தான் கேட்ட திருமண நிகழ்வுகளின் நினைவை கொண்டு தனக்கும் இயேசுவுக்கும் திருமணம் நடப்பதாகவும், அந்த திருமணத்தை ஒப்பந்தம் செய்து நடத்தி வைப்பவர் வானக தந்தை என்றும் சொல்லி திருமண மடல் எழுதினார். இறைவனோடு ஒன்றித்திருக்கவே வாழ்ந்தார். இறைவனுக்காக வாழ்வதற்காக தன்னுடைய அழைத்தலை திருச்சபையின் இதயம் என்று சொன்னார். இதயம் துடிப்புடன் செயல்படுவது போல இவரும் துடிப்புடன் செயல்பட்டார். ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிருந்து அனைத்து மக்களுக்காகவும், ஆன்ம முன்னேற்றத்திற்காகவும், ஆன்ம ஈடேற்றத்திற்காகவும், ஆன்ம மீட்பிற்காகவும் தன்னுடைய பணிகளை செய்தார். இயேசுவின் திருமுகத்திலிருந்து வழிந்த இரத்தத்தை தாங்கும் கிண்ணம் நான் என்றார். அம்முகத்தை துடைக்கும் துணி நான் என்றார். இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்த இவர் ஏழை எளியவர்கள் மீது அக்கறையும் அன்பும் கொண்டிருந்தார். எப்படி இறைவனோடு ஒன்றித்தாரோ அப்படியே மக்களோடும் ஏழைகளோடும் ஒன்றித்திருந்தார். ஏழைகள் இவர்களுடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பதும், இவர்களுடைய வீட்டில் வேலை செய்த பெண்மணி அவர்களுடைய குழந்தைகளை இவருடைய பாதுகாப்பில் விட்டுவிட்டு செல்கின்ற பொழுது அந்த குழந்தைகளை பாதுகாப்பதும், அந்த குழந்தைகளுக்கு தேவையானவற்றை சொல்லிக் கொடுப்பதும், படிப்பை சொல்லிக் கொடுப்பதுமாக இருந்தார். தெரேசாள் இறந்த பின்பாக அந்த இரு குழந்தைகளும் கார்மேல் மடத்திலேயே சேர்ந்தன. மேலும் தங்களுடைய துறவற மடத்தில் பணிகள் செய்ய வருகின்ற வேலையாட்களுடைய பைகளிலே இவர் ஜெபமாலையோ அல்லது உத்தரியமோ அல்லது ஏதாவது ஒரு சுரூபங்களோ வைத்து விடுவார். அந்த ஏழைகள் அதை எடுத்து சென்று அதை விற்று அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு துணை செய்யக்கூடியவராக குழந்தை இயேசுவின் தெரேசம்மாள் இருந்தார். இறை ஒன்றிப்பு நம்மை சமூக ஒன்றிப்புக்கு இட்டுச் செல்கிறது என்பதை உணர்ந்து நாமும் இறைவனோடும் சமூகத்தோடும் என்றென்றும் ஒன்றித்திருப்போம்.